அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையாவது நினைத்து கலங்கி கொண்டிருப்பது என்பது நம்முடைய எதிர்காலத்திற்கு அது சிறப்பானது அல்ல. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது, மாறி மாறிக்கிட்டே இருக்குது. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏற்றம் வரும், இரக்கம் வரும், சந்தோஷம் வரும், துக்கம் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும். எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து உலகத்தில் மனிதன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. ஏதாவது புண்ணியம் உண்டா? நம் கவலைப்பட்டே இருப்பதினாலே, எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதினாலே இழந்தது ஒன்று நமக்கு திருப்பி கிடைக்கப் போகிறதா? கிடைக்கப் போவதில்லை. கவலை என்பதை கைவிட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், எதிரிகள் தான் நம் தலைக்கு 100 ஒட்டகம் தான் வைத்திருக்கிறார்கள், இருந்தாலும் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனையை ஆழமாக விதையுங்கள் உங்கள் உள்ளத்திலே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். கவலை என்பது எப்படி கரையான் இரும்பை கட்டையை அப்படியே அரித்து விடுமோ அப்படித்தான் கவலை மனிதனை அப்படியே உருக்கிவிடும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். ரசூலுல்லாஹ் கேட்ட பிரதானமான பாதுகாப்பு வேண்டல் துஆ என்ன கேட்டார்கள் ரசூலுல்லாஹ்? யா அல்லாஹ், கவலையை விட்டும் மன அயர்வை விட்டும் என்னை பாதுகாத்து விடு, நீ என்னை பாதுகாக்க வேண்டும். கவலையினால் நான் வாடிவிடக்கூடாது, வதங்கிவிடக்கூடாது, அதற்கு உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை கூப்பிட்டு கொண்டு போகிறார்கள். எதிரிலே பிரம்மாண்டமான ஒரு நைல் நதி, கடல் பறந்து விரிந்து நாலாபுரத்திலும் அப்படியே கண்ணுக்கட்டி தூரம் பறந்து விரிந்திருக்கிறது. பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் மூசாவையும் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஏற்றுக்கொண்ட அந்த மக்களையும் துரத்தி கொண்டு வர்றாங்க. இப்போ அந்த மக்கள் கேட்டாங்க, நல்லா வம்படியாக மாட்டிக்கிட்டோம். பின்னாடி அவங்க, முன்னாடி கடல், முன்ன போனாலும் சாவு, பின்னால் போனாலும் சாவு, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நெருக்கடியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசின வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமஅய ரப்பி சயஹ்தீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் உத்தரவில் தான் நம்ம கிளம்பி வந்திருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவனே எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவனே எனக்கு வழிகாட்டுவான். வழிகாட்டினானா இல்லையா? உலகத்தில் யாருக்குமே காட்டாத வழியை மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டினான். எந்த வழி? கடல் பிளந்தது, கடலுக்குள்ளே அல்லாஹ் ரூட் போட்டு கொடுத்தான். கடல் பிளந்தது, 12 பாதைகளாக தண்ணீரிலே பிளவு ஏற்பட்டது. தண்ணீருக்குள்ளே அப்படி நடந்து போனார்கள். எங்கேயாவது சாத்தியம் இருக்கிறதா? யோசிக்க முடிகிறதா? தண்ணீரில் நடக்க முடியுமா? அல்லாஹ் நடத்தி காட்டினான். எப்படி நடத்தி காட்டினா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, கவலைப்படாதீர்கள், என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், நிச்சயம் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், அவன் சிறப்பான வழியை காட்டுவான் என்ற அந்த வைராக்கியமான வார்த்தைகள் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி, ஹஜ்ரத் சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சரி, இறையிடத்திலிருந்து உதவியை பெற்று தந்தது. அன்பு பெருமக்களே, உஹது யுத்தத்திலே முஸ்லீம்கள் தோர்ந்து விட்டார்கள். பத்ர் யுத்தத்தில் வெற்றி பெற்றாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த யுத்தம் உஹது. உஹது யுத்தத்தில் தோல்வி. தோந்த பின்னாடி அவங்களுக்கான முகமெல்லாம் வாடி போச்சு. ஏன்னா பத்ருங்கிறது மதினாலேருந்து சுமார் ஏறத்தாழ ஒரு 200 கிலோமீட்டருக்கு வெளியில் அவுட்ரு. உஹதுங்கிறது மதினாவுடைய எல்லைப்புறம், மதினாவுக்கு உள்ளே தான் இருக்குது உஹது. மதினா மஸ்ஜித் நபவிலேருந்து கிளம்பி வந்தோன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். வெளியில் போய் ஜெயிச்சுட்டு வந்தோம், உள்ளூரில் தோந்து போயிடுமே. தோந்து போன மட்டும் இல்லை, ஒரு 70 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதில் முக்கியமாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு உட்பட. இது அவங்களுக்கான மனசில் அப்படியே வருத்தம், கஷ்டம். அந்த உஹது மலையை பார்க்கும் பொழுதுலாம் அவங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. அதை நினச்சி 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 வருத்தப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதனுடைய அந்த அவங்களுடைய மன ரீதியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் ஒரு ஆறுதல் சொன்னாங்க, நீ உஹதை பார்த்து பார்த்து வருத்தப்படுறதை பார்த்தா என்னமோ இந்த இடம் தான் காரணன்ற மாதிரி தெரியுது, நீங்கள் கவலைப்படுறதை பார்த்தா நம்ம வெளியே போயிருக்கலாமே, இங்கே இருந்ததுனால தான் நம்ம வந்து தோற்று போயிட்டோன்ற மாதிரி தெரியுது. உஹதுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாம் உஹது மலையை நேசிக்கிறோம். இடம்லாம் காரணம் இல்லை, இங்கே இருந்ததுனால தான் நமக்கு தோல்வி ஏற்பட்டு போச்சு, அதை நினச்சி நீங்கள் புடுங்காதீங்க என்று சொல்லி முடித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அனூன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், துக்கப்படாதீர்கள், நீங்கள் தான் மேன்மையானவர்கள், நீங்கள் தான் மேன்மைக்குரியவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால், வாழ்ந்தால் உங்களுக்கு கவலை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், துக்கம் வேண்டாம், உங்களை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொன்னான். இது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உஹது மலை அடிவாரத்திலே தோற்று போன அந்த தோல்விக்கு மட்டுமான ஆறுதல் அல்ல, நமக்குமான ஆறுதல் தான்.
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் கவலைப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை. நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், இந்த உலகம் என்பது சோதனை களம் இல்லையா? சில கஷ்டங்கள், சில சங்கடங்கள் வரதான் செய்யும். நபிமார்களுடைய அந்த நசில், அந்த சுன்னத்து அது இன்னைக்கு வரைய பாக்கியாக இருக்குது, வரத்தான் செய்யும். எந்த அளவிற்கு நெருக்கடிகளும் சோதனைகளும் வருகிறதோ அந்த அளவுக்கு அல்லாவுக்கு நம்மளை பிடிக்கும்னு நினைக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன இதமல் ஜஸா இதமில் பலா. அல்லாஹ் யாருக்கு அதிகமாக நன்மையை கொடுப்பானா, யாரை அதிகமாக சோதிக்கிறானோ அவங்களுக்கு தான் அதிகமாக நன்மை கொடுப்பான். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். ஒரு சமுதாயத்தை, ஒரு மனிதரை, ஒரு குடும்பத்தை, ஒரு 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 இடத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றால், நேசிக்கிறான் என்றால் அவங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பான், சில சோதனைகளை கொடுப்பான், சில இழப்புகளை கொடுப்பான், தாங்கிக் கொள்ள முடியாத சில வருத்தங்களை கொடுப்பான். யார் அதை பொருந்திக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவங்களுக்கு கிடைச்சிடும். யார் அந்த நேரத்தில் புலம்புறாங்களோ, எனக்கு அல்லாஹ்வுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, என் குடும்பத்தில் தானே இப்படி இழப்பு ஏற்படுது, ஏன் வியாபாரத்தில் தானே இப்படி கஷ்டம் வருது, நான் தொட்டதெல்லாம் தானே எல்லாமே தோல்வியாகுது, வேற ஆளே இல்லையா, ஏன் அப்படி எல்லாம் சோதிக்கிறானே, நான் தொலைதானே செய்கிறேன், நான் தான தர்மம் கொடுக்குறேனே என்று புலம்பினால் அல்லாஹ்வின் கோபம் கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எல்லாம் நடக்கும், வெற்றி வரும், தோல்வி வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். எதையாவது நினைத்து கொண்டு நாம் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனை மட்டும் ஆழமாக இருந்தால் போதும். ஒரு போர்க்களம் முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடம் வெட்டை வெளி பாலைவனம், ஒரு முள்ளு மரத்துக்கு கீழே நிழலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குகிறார்கள். சஹாபாக்கள் அங்கங்கே கிடைத்த நிழலுக்கு ஒதுங்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த வாளை அந்த மரத்துக்கு ஓரத்திலே வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் உறங்குகிறார்கள். நன்றாக உறக்கம், பயண களைப்பு. திடீரென்று வாளை எடுத்து உருவிக்கொண்டு ஒரு மனிதர் சத்தம் போடுகிறார், மையம்னஉக மின்னி யா முஹம்மத். முகம்மதே, தன்னந்தனியா என்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட, இன்னைக்கு ஏன் தெரிந்து உன்னை யார் காப்பாற்ற போறா? உங்களை தனியாக சந்திக்கணும்னு நினச்சேன், இப்போ என் கையில் ஆயுதம் இருக்குது, நீங்கள் தனியாலாம் இருக்கிறீங்க, உங்களை இப்போ நான் கூறு போட்டு வெட்டினாலும் நீங்கள் சத்தம் போட்டாலும் யாரும் ஓடி இப்போ உங்களை பார்க்க போகிறதில்ல, பிடிக்க போகிறதில்ல, இப்போ யார் ஒன்று எங்கன்றது காப்பாற்ற போகிறா அப்படின்னு தைரியமாக ஆயுதத்தை வைத்துக்கொண்டு சொன்னார். ரசூலுல்லாஹ் எந்த பதட்டம் பண்ணல, எந்த கவலையும் பண்ணல, லேசா ஆள் மனதிலிருந்து சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் காப்பான், ஏன்னா என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்னை காப்பான். இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சுன்னா, அப்படியே கட்ட கட்ட கட்டன்னு கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கையில் இருந்த அந்த வாள் அந்த உதறலில் கீழே விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹ் அந்த வாளை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சொல்லு, மையம்னஉக மின்னி, உன்னை யார் என்கிட்டேருந்து இப்போ காப்பாற்ற போகிறா அப்படின்னு. அந்த ஆள் சொன்னாலும், உங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது, நீங்கள் தான் காப்பாற்று, வேறு ஆளே கிடையாது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னித்து அனுப்பினார்கள். வரலாற்றில் வருது, இந்த மனிதர் போய் தன் சமூகத்திற்கு சொன்னார், ஆகச்சிறந்த ஒரு மனிதரிடத்திலிருந்து வருகிறேன், அவர் உண்மையானவர் என்பதற்கு அதுவே மிகச்சிறிய அடையாளம் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அவர் மூலமாக பலர் இஸ்லாத்திலே நுழைவதற்கு அவரே காரணமாக ஆகி போனார் என்ற செய்தியும் இருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே மனதிலே விதைத்து விட்டால் எந்த கவலையும் எதுவும் செய்யாது. பாருங்களேன், 3 இருக்குது வாழ்க்கையில், நேற்று, இன்று, நாளை. இந்த 3ல் எதுங்க நிஜம், எது நிஜம்? இன்று மட்டும்தான் நிஜம். நேற்று என்பது கடந்து போய்விட்டது. நாளை என்பது வருவது ஊர்ஜிதம் இல்லை, வந்தாலும் நாம இருப்போமா தெரியாது. ஆனால் இன்னைக்கு நிஜம். இந்த இன்னைக்கு நிஜத்தில் உட்கார்ந்துட்டு நேற்று பறிபோனதை பற்றி கவலைப்படுறதோ, நாளை வராத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசித்து நம்முடைய நேரத்தை எல்லாம் அதில் விட்டு கவலைப்பட்டு கஷ்டப்படுறதோ எந்த புண்ணியமும் இல்லை. புண்ணியம் இல்லை மட்டும் இல்லை, அதை இன்னையினுடைய அந்த லைஃப் அதை பாதிச்சிடும். நேற்று நினச்சி கவலைப்படுறதோ, நாளை நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோ இன்றைய அந்த வாழ்க்கையினுடைய ருசிகரத்தை அது போக்கிவிடும். எனவே தான் நல்லோர்களை பற்றி அல்லாஹ் சொன்னான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹுவின் நேசர்களுக்கு என்ன பண்பு தெரியுமா? அவங்க கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படவும் மாட்டாங்க, எதிர்காலத்தை நினச்சி பயப்படவும் மாட்டாங்க, எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க, தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பண்பு வேண்டும் என்று சொல்கிறது. இன்னைக்கு WHO என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு. உலகத்திலே பெரிய நோய் எது அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. எது பெரிய நோய்? ஹார்ட் டிசீஸா, இதய சம்பந்தப்பட்ட நோயா, அல்லது புற்றுநோயா, அல்லது வேறு ஏதாவது நோயா? கிடையாது. உலகத்திலேயே பெரிய நோய் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம். மன அழுத்தம் ஏன் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக வருது? எதையாவது நினச்சி 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 மனசில் குப்பை மாதிரி எண்ணங்களை போட்டு சேர்த்து சேர்த்து சேர்த்து
ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு விட்டு அதுவே இருத நோய் காரணமாயிருது. நம்முடைய வீட்டில் நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்குகிறோம், பண்டங்கள் வாங்குகிறோம், வீட்டுக்கான தேவையான பொருட்களை வாங்குகிறோம். அது அட்டைப்பட்டியில் வைத்து தருகிறான். அட்டைப்பட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பரனில் போடுறோம். அடுத்து 2 நாள் கழிச்சு இன்னொரு பொருள் வாங்கணும், 2 மாதம் கழிச்சு இன்னொரு பொருள் வாங்கணும். அட்டைப்பட்டி நல்லா இருக்க எடுத்து 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 பரனில் போட்டுக்கிட்டே இருக்கும். என்னங்க ஆகும்? வீடு ஒரு கட்டத்தில் வீடு குப்பையாக மாறி போய்விடும். தேவையில்லாதது எப்போ முடிஞ்சு போச்சோ வேலையை தூக்கி வெளியே தீரணும். அதே மாதிரி தான் உள்ளமும். உள்ளத்திலே தேவையற்ற விஷயங்களை போட்டுக்கொண்டே இருந்தால் அது குப்பை கூலமாக மாறி போய்விடும். அந்த குப்பையே நாளைக்கு இடைஞ்சல் தரக்கூடியதாக மாறிடும். எனவேதான் மார்க்கம் அழகாக சொல்லுகிறது. இதை தான் தமிழிலே சொன்னான், எது நடந்ததோ நல்லதாகவே நடந்து முடிந்திருக்கிறது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க போகுதோ அதுவும் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்கிறார். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உள்ளத்தில் புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் தான் இன்றைக்கான நமக்கு செய்தி. நம்ம கவலைப்படாமல் நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்கொள்ளணும். எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மனசை விசாலமாக வச்சு நான் எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்னா இந்த 3 விஷயம் மட்டும் உங்கள் டெய்லி லைஃப்பில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா எல்லா கவலையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு போக ஆரம்பிச்சிருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி வ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி வ இந்தஹு கூத்து யௌமிஹி. யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் காலையை அடைகிற பொழுது அவருடைய மனைவி, மக்கள், குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து விட்டார். வீட்டில் மனைவி, மக்கள், பிள்ளை எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க. ஒன்று. அடுத்து சொன்னாங்க, வ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவர் உடலில் எந்த கோளாறும் இல்லை, புதுசாக நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், உடல் ஆஃபியத்தாக இருக்குது. மூணாவது சொன்னாங்க, வ இந்தஹு கூத்து யௌமிஹி, அன்னைக்கான உணவுக்கு யார்கிட்டையும் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அன்னைக்கு உணவுக்கு தேவையானது இருக்குது, நாளைக்கு அது இல்லை, அன்னைக்கானது இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, உலகமே மொத்தமாக சுருட்டி கொடுக்கப்பட்டதை போன்று அர்த்தம். இந்த 3 ஒருத்தர் கிடைச்சிருச்சுன்னா என்னதுன்னா, யாருக்கு குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு உறுதி செஞ்சார் காலையில் என்று சொன்னேன். 2வது, தான் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது, அவருக்கான உணவு அன்னைக்கு இருக்குது. இந்த 3ஐ கொண்டு அவர் போதுமாக்கி கொண்டு சந்தோஷமாக வாழட்டும். உலகமே கிடைச்ச மாதிரி அடுத்தோம். நாங்கள் சல்லாசன் யோசித்து பார்த்திருக்கிறோமா? எதையோ நினைச்சு நாம் வருத்தப்படுகிறோம். ஒரு மனிதருடைய உடம்பிலே ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு ஆரோக்கிய கேடு ஏற்பட்டு போனால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய வலி, வேதனை யோசித்திருக்கிறோமா? நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அதில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார் அந்த ஆசிரியர். ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அமைப்பை பாருங்கள். நமக்கு மலம் தேவை ஏற்பட்டால் நம்ம பாத்ரூம் போகணும்னா அல்லாஹ் இயற்கையாகவே நம்முடைய ஆசனமாவிலே ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான். அந்த அமைப்புக்கு பேர் கிராக் சிஸ்டம். அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம போய் அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம நினைச்சாதான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மலத்தை வெளியே தள்ளும். வேற எங்கேயும் நம்ம நினைக்காம அது வெளியே வராது. ஆனால் ஒரு மனிதருக்கு அந்த இடத்திலே புற்றுநோய், அதை ரிமூவ் பண்ணாதான் லைஃப்பை அடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸுடைய ஆலோசனை. அதை எடுத்தால் என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, உள்ளே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துகிட்டே இருக்கும். உள்ளே போட்டால் தன்னை அறியாமலேயே வெளியே வரும். அவர் அந்த புத்தக எழுத்தாளரை பார்க்கும் பொழுது சொன்னாராம், எனக்கு இறைவன் ஒரு சோதனையை கொடுத்தான். கரெக்டாக மலவாயு இடத்திலே புற்றுநோய், அதிலிருந்து அல்லாஹ் விடுதலையும் கொடுத்தான். ஆனால் என்ன வருத்தம் தெரியுமா? அந்த அல்லாவை வணங்குகிற பொழுது நான் வெளியாக்கிய மலத்தை சுமந்து கொண்டே வணங்கக்கூடிய சூழல். அது வெளியே நஜீஸ் ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஒரு டியூபு போட்டு ஒரு பாக்கெட்டை எப்போதுமே வயிற்றில் கட்டிக்கிட்டே அலையணும். யோசித்திருக்கிறோமா? உடல் தினசரி ஆரோக்கியமாக இருந்தால் அதுவே பெரிய கை. அதுவும் இன்றைக்குரிய சூழலிலே ஆரோக்கிய கேடுகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அது கிடைத்தாலே அதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் போதும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற சிந்தனை 100% இருந்தால் போதும். ஒரு இஸ்ரேல் இல்லை, அல்லது ஒரு பாசிச ஆட்சி இல்லை, 100 பேர் நம்மை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வைராக்கியமான எண்ணமும் அந்த உறுதியான நிலைப்பாடும் நிச்சயம் இறை உதவியை பெற்றுத்தரும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த எண்ணத்திற்குரிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வாழச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து